Dear friends, welcome back to JS Creation. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3 இயர்ஸ் எல்எல்பிக்கான ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி போயின்னு இருக்கு. இப்போ பார்க்க போகிறது சோயலில் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கான ரேங்க் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சென்னையில் உள்ள அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே இருக்கிற த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அங்கே உள்ள 3 இயர்ஸ் எல்எல்பி ஹார்ன்ஸுக்கு என்ன ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்கும் அப்படின்றது இப்போ பார்ப்போம். யாருக்கு எந்த கம்யூனிட்டியில் எந்த ரேங்க் வரைக்கும் உள்ளவங்களுக்கு சீட் கிடைக்கும் என்பதை பற்றி இப்போ பார்க்க. ஸோ இதில் 3 இயர்ஸ் எல்எல்பி ஹார்ன்ஸுக்கு 156 சீட்ஸ் இருக்கு. இப்போ எந்த கம்யூனிட்டிக்கு எந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தால் சீட்டு கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓசி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு எப்போவுமே ஓவரால் ரேங்க் தான் பார்க்கணும். ஓவரால் ரேங்க் 75க்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சீட் கிடைக்கும். பிசியை பொறுத்தளவு அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 85க்கு உள்ளே இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். பிசிஎம்முக்கு 12 ரேங்குக்குள்ளே இருந்தால் சீட்டு கிடைக்கும். எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 65 ரேங்க்குள்ளே இருந்தால் சீட்டு கிடைக்கும். எஸ்சிக்கு 48 ரேங்க்குள்ளே இருந்தால் சீட்டு கிடைக்கும். எஸ்சிஏக்கு 12 ரேங்க்குள்ளே இருந்தால் சீட்டு கிடைக்கும். எஸ்டியை பொறுத்தளவு காம்படிஷன் எப்போவுமே ஹையாக தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு என்ன கம்யூனிட்டி ரேங்க் என்னால் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5 ரேங்க்குள்ளேயே அந்த சீட்டு வந்து ஃபில் ஆகிடும். இந்த டேட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 10 to 12 இயர்ஸ் எடுத்த டேட்டா பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சோயலில் 1 இயர்க்கான ஃபீஸ் 87,135 rupees. சோயலில் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. சோயலில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி லேடிஸ் தனியாக இருக்குது, ஜென்ட்ஸ் தனியாக இருக்குது. வேறு டவுட் எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.